ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 4 எக் ஒயிட்டையும் யோக்கையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்கணும். 1 கப் பவுடர் சுகரோடு சேர்த்து அது நல்லா ஸ்டிக் பிக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் எக் ஸ்மெல் தான் வராமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக் யோக் ஒன்றையாக சேர்த்து அதில் நல்லா ஒயிட் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் 1/4 கப் போட்டு ஆயில் ஊற்றணும். நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், வெண்ணிலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட 1/4 கப் மில்க்கையும் கொஞ்சம் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். நம்ம ரொம்ப பீட் பண்ணிட்டோன்னா அந்த எக்கில் இருக்க ஃபஃபினஸ்லாம் போயிடும். ஸோ அதனால் நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு கொஞ்சோன்னு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் மில்க் அப்படியே மாறி நம்ம பண்ணி நம்ம ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம பேட்டரை சேர்த்து 35 to 40 மினிட்ஸ் வரும். அதுக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் கிடைக்கும்.